இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி ஆதிநாராயணன். வீர பெரும்பாட்டி வேல்நாச்சியாரின் புகழ் வணக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வருக என அன்போடு வர இருக்கிறேன். கட்டின புருஷனை வெள்ளக்காரன் கொண்டுட்டான் அப்படிங்கறதுக்காண்டி 8 வருஷம் காத்திருந்து வெள்ளக்காரனை எதிர்த்து படைய திரட்டி போய் சிவகங்கை வெள்ளக்காரனை எந்த வெள்ளக்காரன் நம்ம புருஷனை கொண்டானோ அந்த வெள்ளக்காரனை கொண்டு சிவகங்கை கோட்டைய கைப்பட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம அப்பத்தா வேல்நாச்சியாரு. எனக்கு கட்டுன புருஷனை விட விஜயதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த தற்கொலை கூட்டம் 8 வருஷம் காத்திருந்திருக்குது. நம்ம அப்பத்தா 17ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு நேரத்து இல்ல 17ஆவது நூற்றாண்டுல இப்ப மாதிரி அப்ப உள்ள பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குமான்னு தெரியாது. அப்பமே புருஷனை கொண்டுட்டா அப்படின்னு மறு சகோதரர்கள் வந்து சொன்ன உடனே 8 வருஷமா துப்பு சொல்லிட்டாங்க. நான் எழுதிட்டு வந்தேன் யார் எல்லார் பேரையும் எப்படிடா சொல்லிட்டு நம்ம வரலாறு அப்படி பதாகையாவே வச்சிட்டாங்க. இதுல இருக்கிற ஏதாவது ஒரு பேர் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியுமாங்கிறது கேட்டுக்கிட்டேன். 8 வருஷம் காத்திருந்து களத்துல சிவகங்கையை மீட்ட எங்க பாட்டி வெள்ளக்காரனை எதிர்த்து வெற்றி பெற முடியும்னா 2026 தேர்தல ஒரு வேலுநாச்சியார் இல்ல 117 வேலுநாச்சியார் எங்க அண்ணன் களத்துல நிறுத்திருக்காரு. எங்க அண்ணன் சீமானே இவங்க எந்த இடத்துல சாதாரணமா நினைக்கணும்னா அவங்கள மாதிரி எங்க அண்ணன் கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வச்சிருக்கல 10 ரூபா காசு அவர்கிட்ட கிடையாது. அதனால சீமான சுலபமா வீழ்த்திடலாம், கடைசி தேர்தல் நேரத்துல கொடுத்துடலாம். சீமானே வீடியோ போடுவாரு கட்சி கூட்டத்துக்கு வந்து திரள்நிதி தாங்க அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்கிட்ட. அப்ப சொல்லுவாங்க அப்போ நீ சீமான் வந்து கட்சிக்காரங்கிட்ட துட்டு வாங்கலாம், அதனாலதான் மேடை போட்டு சுலபமா பேசிடலாம் அப்படின்ட்டு அதை எப்படி கிண்டல் பண்ணாங்க. திரள்நிதி பிச்சைக்காரன் சீமான் எங்க அண்ணன் எங்க கிட்ட பிச்சை எடுத்துதான் கட்சி கூட்டத்தை நடத்தாரு, கட்சி நடத்தாரு. உங்களை மாதிரி அடுத்தவன் சொத்த ஊராஞ்சத்த ஒலையில அடிச்சு கட்சி நடத்தலைய, குடிக்க வச்சு தமிழன சாகச்ச கண்ண கட்சி நடத்தலையா, மலையை வெட்டி போய் வெத்து திண்ண கண்ண கட்சி நடத்தலையா. எங்க தாத்தா காமராஜர் எப்ப என்ன சொன்னாரு, மதிய உணவு துட்டு போடுறதுக்கு துட்டு கிடையாது, நான் பிச்சை எடுத்துனாலே என் பிள்ளைகளோட படிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்க பாருங்க எங்களுக்கு என்ன சீமானனுக்கு காசு கொடுத்தாங்க பழக்கம் அதுல இல்ல, எங்களை விட அண்ணனை விட உங்களை ஒழிச்சு கட்டணும் வெறி நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு தான் இருக்கு. 1000 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அண்ணனுக்கு. உங்களை எதிர்த்து உங்களை வீழ்த்தி உங்களை திருவோடி வந்து தெருவோடு போவோம் வரைக்கும் அண்ணனுக்கு காசு கொடுப்போம். இந்த திராவிட கட்சி எந்த நீ கவுக்குல ஒழிச்சு கடந்து வந்தியோ அந்த ட்ரெயின்ல உடனே திருப்பி ஓட அளவுக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு நாங்க பணத்தை கொடுப்பாண்டா, எங்க அண்ணனை கொடுப்பாண்டா. இந்த பிகில் படம் பார்த்திருப்பீங்களா, அனிதா நீ இப்ப தனியாள் இல்ல அப்படின்ட்டு படம் வசனம் பிகில்ல எழுதினது அட்லி, கேமராமேன் ஒருத்தன், ப்ரொடியூசர் ஒருத்தன், 200 கோடிக்கு பெண்டத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு அனிதா நீ இப்ப ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நீ வெளியே வந்தா உன்ன மாதிரி முண்டச்சிக்க நிறைய பேர் வெளியே வெளியே வா. ஏ அப்பா நேற்று பாத்தீங்களா நம்ம தூத்துக்குடி அக்கா தான் அஜிதாவா அந்த அக்கா பேரு அஜிதா காருக்கு முன்னாடி போய் நிக்காங்க. அஜிதா நீ ஏன் முன்னாடி வந்து நிக்க, காரை விட்டு ஏத்த அஜிதா மேல படத்துல மட்டும் அஜிதா. வேலுநாச்சியார் வழியில வந்த அக்கா தூத்துக்குடி அக்கா விஜயோட கட்டின புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் சொல்லுது. அக்காமார்களே தயவு செய்து எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் வரலாற்று புத்தகத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்கிட்டனாலும் வாசியில வாங்கினா தாரோம், அதை படிக்க அப்பவாது உங்களுக்கு வீரம் வருதான்னு பாப்போம். 200 கோடி ரூபாய்க்கு சம்பளத்தான் அவன் 8 வருஷம் எங்க அப்பத்தான் வெள்ளக்காரன் எதிர்க்காண்டி களத்துல என்ன இவன் 8 வருஷம் ஏசில படுத்து கிடந்துகிட்டு அதுவும் திரிசார கூட இருந்தாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. திரிசா கூட குப்பையில இருந்துகிட்டுங்க வேற நேரத்தை இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க. நேரத்தை நேரமே 2 நிமிஷம் முடிச்சுக்கிட்டேன். இப்ப தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை யார் பாண்டியர், தேவேந்திர சமுதாயம் இல்ல நாங்க தான் பாண்டியர், தேவர் சமுதாயம் நம்ம பாண்டியர் நமக்கு தெரியுது, நம்மள ஒருத்தர் தான் பாண்டியர். இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பாண்டியன் கிடையாது. நம்ம ஆட்சி சேர சோழ பாண்டியன் எதுக்கா சண்டை போட்டான், நம்ம நிலத்தை வளத்தை எவனோ ஆட்டையை போட்டுட்டு பேர கூட தானே சண்டை போட்டான். திராவிட சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில இருந்து சொன்னாரு ஒண்ணு ஞாபகம் கண்டர்ல என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கர்கள் ஃபுல்லா ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கிறாரு. நேற்று ஒரு அண்ணன் இசைக்கு முத்து வீடியோ போடுறாரு. தேவமார் சீமான் முன்னாடி போயிட்டு இருக்காது, தேவமார் சண்டை எடுத்து விடாதே சீமான் தான் நம்ம நாட்டு சீமான் தான், தமிழ்நாடு சீமான் தான் போறான், தேவர் தான் போறான், இந்தியாவுக்கு விடுதலைனாலும் தேவர் தான் போறான். போனாங்க என் பாட்டன் போனா எல்லாரையும் நம்பி நம்பி போனா ஒரே ஒரு நேரம் எங்க அண்ணன் சீமான் தமிழுக்கு தமிழ் தேசத்துக்கு வரான். அந்த திராவிடம் எந்த இடத்துல செவிக்காமனா தெலுங்கு சந்திரபாபு நாயுடு தெலுங்கர்கள் எல்லாம் திராவிடத்துக்கு ஓட்டு போடுங்க. நம்ம அண்ணன் எசைக்கு முத்தண்ணே
தமிழன் தேவமார் ஃபுல்லா சீமான் முன்னாடி போவாதாங்க. இந்த இடத்துலதான் தெலுங்க செவிச்சிருந்தான், திராவிடன் செவிச்சிருந்தான். நம்ம கிட்ட இல்லாத ஒத்துமையை பயன்படுத்திட்டு செவிச்சிருந்தான். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிட்டேன். ஆமா முடிஞ்சது. ஆனா முடிஞ்சேனே. சமீபத்துல ஒரு முருகர் சிலை திறந்தாங்க தமிழ்நாட்டுல. அது வந்து அழகு இல்ல, அழகு இல்லாதனால நிறைய விமர்சனம் வந்தது. இது முருகர் சிலை மாதிரி இல்ல, அதனால இதை வந்து நீக்குங்க அப்படின்ட்டு. உடனே நல்லா கொழுக்கு முழுக்கிட்டு ஒரு முருகர் சிலையை வச்சோடனே நம்ம மக்களுக்கு திருப்தி ஆயிட்டு. அதே மாதிரி இவங்க நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா என்ன சொல்ற மாதிரி எங்க அண்ணன் சீமான் அழகா இல்ல, சீமான் நல்லா டான்ஸ் ஆடல, சீமானே படத்துல நடிக்கல. அதுதான் பிரச்சனை. படத்துல நடிக்கிறது ஒரு பையன் நான் வந்துட்டு டிவிக்கேன்னு கத்துதாங்க என்னைய பார்த்துட்டு. நான் சொல்லுறேன், நீங்க டிவிக்கேன்னு தம்பி அங்க இருந்து கத்துதான் வைங்க. எங்க தம்பி மாதிரி இங்க கம்பு சுத்த முடியுமா உங்களால மேடைக்கு வந்து? இல்ல வேற ஸ்டாலின் ஐயா தெலுங்காட்சிக்கு வந்து 8 சுத்தினாரு பாருங்க, அதுக்கெல்லாம் ஈடாகுமா? நான் வேலுநாச்சியார் அப்பத்தாவ கண்ணால பார்த்தே கிடையாது. இன்னைக்கு பார்த்தேன். எங்க அப்பத்தா எப்படி இருப்பாங்கிறத என் பிள்ளைங்க கண்டாடி ஆடி காமிச்சாங்க. என் தாய்மார்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எங்க அப்பத்தா மாதிரி தான் தெரியுது. 2026 படைப்போம் புதிய அரசியல் வர்றாரு. நன்றி வணக்கம். நாம் தமிழர்.